நாம இன்னைக்கு யானைமலை, மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கிற யானைமலைக்கு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாங்க. இது ஒரு நாளில் பார்த்துட்டு திரும்ப முடியாத ஒரு ஏரியா. இது பார்த்தீங்கன்னா நான் நடுப்பகுதியில் ஒரு பகுதியில் ஏறுறோம். ஏறி இது பல கட்டமாக ஒரு 3 பகுதியாக பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் எத்தனை வீடியோ பதிவுகள் இருக்க முடியும்னு எனக்கு தெரியலை. இதில் முதல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 5 அப்படின்னு சொல்லி எடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இப்போ பாகம் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாகத்தில் நம்ம ஒரு யானை இது உடம்பு பகுதியில் ஒரு பகுதியில் ஏறணும் நாங்கள். ஏறி ஒரு சைடு போயிருக்கோம். போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். ஏன்னா இருட்டிருச்சு. அதனால் திரும்ப கீழே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சமர் கல்வெட்டு கோயில் இருக்கிறதா சொல்லி இப்போ கேள்விப்பட்டோம். அதை தேடி தான் நாங்கள் போனோம். போனோம் நிறைய இடங்கள்ல போயிட்டே இருக்கிறோம். இந்த குகைகள் மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அவங்க வசிக்கக்கூடிய வசிப்பிடங்கள் மாதிரி தான், சமணர்கள் வசிப்பிடங்கள் மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு வேளை தங்கியிருக்கலாம் போல். ஆனால் இருக்கு சொன்ன மாதிரி வந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மனிதர்கள் நடமாட்டம் புழங்கக்கூடிய இடமாக தான் இருந்திருக்கு அந்த காலத்துலேருந்து. ஸோ இன்றைக்கி நாங்களும் அதே இடத்துக்கு நாங்கள் கடந்து போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. மலையில் மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. ஆக்சுவலாக இது நடுப்பகுதியில் வர வேண்டியது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல கோர புல்களை தாண்டி தான் வந்திருந்தோம். அந்த கோரை புல்கள் பின்னாடி காட்சிப்படுத்தப்பட்டு பாருங்க. இந்த புல்கள் ஒரு சின்ன வழி தான் இருக்குது. இன்றைக்கி யாரோ ஒரு சில பேர் தான் ஏறி போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி தெரியுது இந்த பகுதியில். அந்த ஆடு மாடுகளுக்கு அது தீவனமாக இருக்கும் போல தெரியுது. மாடு பார்க்க முடியாது. ஆடுகளை 1, 2 ஆடுகளை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அதுக்கு இருக்கிற கிணத்துக்கு ஏறி வந்துருச்சுங்க போல். எப்படியா இவ்வளோ உயரத்துக்கு அதோட இறையை தேடி படிச்சுட்டு போய் தின்ட்டு போதும். பார்த்திங்களா மலை பகுதி பார்த்திங்களா, இதாங்க அந்த மலைப்பகுதி. போகிறோம். இந்த தலைப்பகுதியை தேடி தான் நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக நோக்கி தான் போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் நாள்ன்றதுனால இது தலைப்பகுதி தான் தேடி போனோம். ஆனால் தலை வரைக்கும் மேலே வரைக்கும் ஏற முடியல. அந்த கழுத்து வரைக்கும் போனோம். அது வரைக்கும் நடந்தோம். கழுத்து வரைக்கும் நடந்தோம். பட் இன்னொரு தடவை பல சந்தர்ப்பங்களில் போகும்போது ரெகுலராக அதை போக முடியும், அடைய முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி தான் இடங்கள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இவ்வளோ மலையிலையும் அவ்வளோ செடிகள் கொடிகள் இருக்கிறது ஆச்சரியத்தை ஓட்டிச்சு எங்களுக்கு. எப்படி இவ்வளோ மரம் செடி வருதுன்னு பறவைகளோட எச்சங்கள் போல மூலமாக இந்த மலையிலையும் இயற்கை தாவரங்கள் அழகாக வளர்ந்துருக்குன்றது ஒரு நல்ல விஷயம். உட்கார்றது நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சமாவது உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிதுங்க. அங்கங்கே கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகிறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இருந்துச்சு. இல்லைன்னா இந்த வெயிலில் தண்ணி குடிக்க கூட ஒரு நிழல் கிடையாது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன சின்ன புல்கள் வந்துருக்கு பாருங்கள். இயற்கை அற்புதமான விஷயன்றது இதுக்கு ஒரு அருமையான உதாரணம். ஒரு தரையில் இருக்கிற மாதிரியே புல்தரைகள் இருக்கிற மாதிரியே புல்தரை அங்கே இருக்குது பாருங்கள். புல்கள் முளைக்குது அங்கே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாறையில் முளைச்சிருக்குங்க, மண் தரையில் முளைக்கலை, பாறையில் முளைச்சிருக்கு. அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இங்கே பாருங்கள், பாறை பகுதியில், கல் பகுதியில், கற்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த புற்கள் முளைச்சிருக்கு. எவ்வளோ! ஆனால் சமணர்கள் அவங்க வசித்த பகுதி இந்த பகுதிக்கு பின்புறமாகத்தான் இருக்கின்றது அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு ஆர்வமாக அதை நோக்கி தான் போகிறோம். அந்த சமணப்படி எங்கேயாவது கல்வெட்டுகள் இருக்கா, படுகைகள் இருக்கா, இல்லை தமிழ் எழுத்துக்கள் இருக்கா? ஏன்னா இன்றைக்கி தமிழருடைய அடையாளம் அழிக்கப்பட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. முக்கால்வாசி அழிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து. மக்களே அதை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறத நாங்கள் கொஞ்சமாக அதை காப்பாற்றி கொடுக்குறோம், மக்களுக்கு காட்டணும் அப்படின்றது தான் எங்களுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு போகிறது. ஏன்னா நம்ம இதை மிச்சங்களை நம்ம போட்டு காட்டியாவது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கலாம், இல்லை ஏதாவது உணர மாட்டாங்கன்னு தான் தெரியும், நமக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு 2 பேர் 2 பேர் பொங்குனா நல்லா இருக்கும்ல. அந்த 2 20 ஆகலாம், 20 200 ஆகலாம், 200 2000 ஆகலாம், 2000 2 லட்சம் ஆகலாம்.
அப்படின்ற ஒரு சின்ன கனவு தான். 120 கோடி பேர் இருக்கோம். தமிழை மட்டுமே கிட்டத்தட்ட வந்து இருப்பான் ஒரு 10 கோடி கிட்ட மேலே இருப்பான் போல். அப்படிங்கும்போது 10 கோடி பேருக்கு ஏன் ஒரு 2,00,000 பேராவது எழுச்சியாக இருக்க மாட்டாங்களா? சின்ன அதுக்கு தான் அதுக்கான முயற்சி தான் இது. மக்கள் வருங்காலங்களில் தம்முடைய சொத்துக்களையும் ஆவணங்களையும் நம்முடைய அடையாளங்களையும் மறக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதை கட்டி காக்கணும், பேணி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தேடலுங்க. பாருங்கள் மலைப்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ சிரமப்பட்டு தான் போகிறோம். ரொம்பலாம் அங்கே வந்து இது கிடையாது. ப்ரொஃபஷ்னல் ட்ரெக்கிங் பீப்புள்ஸ் கிடையாது. ப்ரொஃபஷ்னல் வந்து வேறு எந்த ஃபண்டட் வச்சு நாங்கள் போகலை. எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில், எங்களுடைய சுய ஆர்வத்தின் பேரில் தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வேளாண்மை கல்லூரி தெரியும். மொத்தகிரி பக்கத்தில் வேளாண்மை கல்லூரி, அந்த சிவப்பு கலர் கட்டிடம். அது பக்கத்தில் அல்ட்ரா ஃபார்மசி கல்லூரின்னு ஒன்று இருக்குது, பெரிய பில்டிங், அது ஒன்று இருக்குது. இந்த மலைகள் பாருங்கள். இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் இவ்வளோ அழகாக தாவரங்கள் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து காண கண்கோடி வேண்டும். நாங்கள் வந்து பெரும்பாலும் எப்பவுமே தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் மேலே இங்கே வரும்போது. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறங்கி மேலே ஏறி வர்ற பாதை ரொம்ப கடினமான பகுதிங்க. மக்கள் எல்லாமே ரொம்ப கடுமையான பாதையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்து கவனமாக வரணும்.